வணக்கங்க. நான் அந்தியூர்லேருந்து சின்னசாமி பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் கிரகங்களின் வக்கரத்தை பற்றி பார்ப்பேங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல சனிங்க. சனி, குரு, அதாவது வெளிப்பட்ட கிரகங்களில் பெரிய கோள்களான சனியும் குருவும். இந்த ரெண்டு கிரகங்களும் வக்கரம் அடையும் பொழுது வானியல் ரீதியான தோற்றங்கள் பெருசாக ஏற்படாதுங்க. அதாவது சூரியனை பொறுத்து சூரியன் 1க்கு 7 அமையும் பொழுது, அதாவது குரு 1 இருக்குது, சூரியன் 7 இருக்குதுன்னா சனி இதே மாதிரி வச்சுங்க. இப்போ இந்த வக்கரம் குருவுக்கு எந்த விதத்திலே அதனுடைய வானியல் தோற்றத்தை மாற்ற போகிறதில்ல. சனி அதே மாதிரி தான். இதே செவ்வாய்க்கு போனீங்கன்னா, செவ்வாய் மகரத்தில் இருக்குது, சூரியன் கடகத்தில் இருக்குதுன்னா இந்த செவ்வாய் ரொம்ப மாறும். இதே சூரியன் மகரத்தில் போட்டு செவ்வாயை கடகத்தில் போட்டாலும் அது அப்படியே ரிவர்ஸாக வானியல் நிகழ்வுகள் வருதுங்க. இப்போது சுக்கிரனும் புதனை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் இப்போ மகரத்தில் வக்கரமாகிறதுக்கும் சிம்மத்தில் வக்கரமாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதாவது மகரத்தில் வக்கரமாகும்போது அது ஒரு விதமான வானியல் தோற்றத்தையும் சிம்மத்தில் வக்கரமாகிற பொழுது அது இந்த மகரத்தில் வக்கரமாவதற்கு நேரடி எதிர்மறையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது பலன்கள் மாறுபட்டு நடக்கும். ஒன்றுங்க. ரெண்டாவது, இதே சுக்கிரன் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ வக்கரமாச்சுன்னா அது பெருசான ஒரு வானியல் மாறுபாடை ஏற்படுத்துவதில்லை. புதனுக்கு அதே மாதிரி தான். புதன் வக்கரமாகும் போது ரொம்ப மாறுதுங்க. அதாவது வக்கரம்னு சொல்லும்போது எப்படின்னா, சூரியன் முன்ன பின்ன ஒரு 15 டிகிரிக்குள்ளே, அதாவது அஸ்தமன வக்கரம் ஆகும் பொழுது அது ரொம்ப மாறுதுங்க. ஆனால் குருவும் சனியும் வக்கரத்தினால் எந்தவித பாதிப்பையும் அடைவதில்லை. செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் சூரியனுடைய நிலையை பொறுத்து பெரும் மாற்றத்திற்கு உட்படுதுங்க. மூணாவதாக ஒன்று சொல்கிறேன், சந்திரன் சூரியனை பொறுத்து மாறுறதில்லை, ராகுவை பொறுத்து மாறுகிறது. அதாவது சந்திரன் ராகுக்கு 10ல் இருக்கும்போது ஒரு மாதிரியும், ராகுவிலிருந்து 4ல் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான வானியல் தோற்றத்தை ஏற்படுத்தும். இது எந்த விதமான வானியல் தோற்றம்னா, இது லாங்கிடியூடு தான் நாம் பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிற அனைத்து நிகழ்வுகளும் லேட்டிடியூட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையில் மாபெரும் மாறுதலுக்கு உட்படுகிறது. ஜோதிடத்தில் பலன்களே மாறுது அப்படின்னா ஏன் மாறுதுன்னு இங்கே தான் மாறுது. இதை என்னுடைய வருங்கால வீடியோக்களில் ஒவ்வொன்றா சொல்லலான்னு இருக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.